அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 11:1. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜெபம் பண்றாருங்க. அப்படி ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை சீஷர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு தாங்களும் அப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே வருகிறது. அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் அந்த ஜெபம் அவர்கள் இருதயத்தை அசைத்து விட்டது. பிறகு அவர்கள் ஆண்டவரிடத்திலே வந்து அந்த ஜெபாவினால் தூண்டப்பட்டு, ஆண்டவரே, யோவான் ஸ்நானகன் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுத்தார் அப்படின்னு ஒரு ஜெபம் வைக்கிறாங்களா. இவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் ஜெபம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னு கேட்டா, இப்படி ஒரு ஜெபத்தை அவர்கள் கேட்டதே இல்லை, பார்த்ததே இல்லை. ஆண்டவர் அப்படி என்ன ஜெபம் பண்ணார் அப்படின்னா, பரலோகத்தின் தேவனை பிதாவே அப்படின்னு அழைச்சாருங்க. பிதாவே என்று சொன்னால் இன் ஹீப்ரு அப்பா. பிதாவை அப்பா என்று அழைத்து ஜெபித்த ஜெபம் சீஷர்களை உலுக்கிவிட்டது. இதுவரை யார் அப்படி பண்ணல. ஆண்டவருக்கு நமக்கு இருக்க வேண்டிய அந்த ஆழமான உறவை இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் பார்க்கிறாங்க. ஆகவே தான் இவங்களுக்கு ஜெபிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்து கேட்கிறாங்க, கர்த்தாவே ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். அதன் விளைவுதான் அற்புதமான லார்ட்ஸ் பிரேயர், பரமண்டல ஜெபமே உலகத்துக்கு வந்தது. அல்லேலூயா. இந்த பகுதியில் என்னன்னா, ஜெபிக்கும்படி கர்த்தர் நம்மை ஊக்கப்படுத்துகிறார். எதுக்கு? ஆண்டவரே, எனக்கு நல்ல ஞானத்தை தாரும், என்னை வழிநடத்தும் கர்த்தாவே, நீ வழிநடத்துகிறவர், நீ ஞானத்தை கொடுக்கிறவர் என்று ஞானத்துக்காக, ஆண்டவர் நம்மை வழிநடத்துவதற்காக அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருங்க, இப்போ ஞானம் இல்லையா? என் குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானம் இல்லை, இந்த வியாபாரத்தை நடத்த எனக்கு ஞானம் இல்லை, கர்த்தர் என்ன ஒரு பொசிஷன் வச்சிட்டாரு, அந்த பொசிஷனை காப்பாற்றக்கூடிய ஞானம் இல்லையே என்று திகைத்து கலங்கி நீங்க இருக்கலாம். ஞானம் இல்லைன்னு எதையும் நிறுத்தாதீங்க. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்கிற, அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சும்மா கொடுக்க மாட்டாராம், சம்பூரணமாய் கொடுப்பார். ஜெபியுங்கள், கர்த்தர் எல்லா தடைகளை உடைப்பார். உங்கள் புத்திக்கு எட்டாத அற்புதங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.